கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாக இருசக்கர வாகனத்தில் வீலிங் செய்யும் இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் இருவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் பல்வேறு தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. இதில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்து பல லட்சம் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இதனால் ஒசூர் நகரம் முழுவதும் எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும். அதே போல் ஒசூர் வழியாக செல்லும் பெங்களூர் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலை தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன. இந்த நிலையில் பொதுமக்கள் வாகனங்கள் செல்லும் பரபரப்பான சாலையில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் சில இளைஞர்கள் ரீல்ஸ் எடுக்கும் அடிக்கடி இருசக்கர வாகனங்களில் வீலிங் சாகசம் செய்து வருகின்றனர். மேலும் ரேசிங் செல்வதும் சாலையில் செல்லும் பெண்கள் முதியோர்கள் தடுமாறி கீழே விழுவதும் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து வருகிறது. அதே போல் கார், பேருந்து மற்றும் கனரக வாகனங்கள் ஓட்டுநர்களும் தடுமாறி செல்கின்றனர். இது போன்ற செல்லும் பல அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகின்றன. இதனால் இதை தடுக்கும் விதமாக கடந்த ஆண்டு 10க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டுநர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்தனர். சிலரை எச்சரிக்கை அனுப்பி வைக்கப்பட்டனர். ஆனாலும் ஒசூரில் வீலிங் செய்யும் இளைஞர்கள் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றனர். நேற்று முன்தினம் மாலை ஒசூர் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலை சீதாராமேடு பகுதியில் இருசக்கர வாகனத்தில் இரு இளைஞர்கள் அதிவேகமாக சென்று வீலிங் சாகசம் செய்து வந்த வீடியோ தற்போது வெளியாகி உள்ளது. இதனை அந்த வழியாக சென்ற சமூக ஆர்வலர்கள் வீடியோ பதிவு செய்து. நன்றி அருண், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.